முதலாக இறங்குகிறது நபி. எந்த இரவு அதுதான் அது திட்டவட்டமாக சொல்லப்படாத காரணத்தினால் மக்கள் அதிலே ஆர்வப்பட்டு எல்லோருமே அந்த நாளை தேடும் முகமாக ரமலான் ஒன்றிலிருந்து கடைசி வரை அந்த எல்லா நாட்களையும் நினைக்க வேண்டும். நாம் ரமலானுடைய சிறப்புக்குரிய நாளாக குரான் இறங்கிய நாளாகவே கருதி நம்ம நினைச்சு நம்ம விவாதத்துக்குள்ள செய்யணும். அதனால்தான் நமக்கு நோம்பு நம்மை விட்டு தவறிவிடக்கூடாது, முதல் நோம்பு நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதை புரியா இருக்கிறோம். எதுனா முதல் நோம்பு தப்பி விட்டால் எல்லாம் தப்பு. அதாவது ஆரம்ப கோணல் முற்று கோணல். அதனால அந்த முதல் நோம்பு நமக்கு கிடைக்கணும். அதை தவற விட்டவன் பாக்கி இழந்தவன் என்பதால தான் நம்ம அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்துடைய முதல் நோம்பை ஆரம்பித்து இன்னைக்கு 20 நோம்புகளை நாம் நோக்கி 21வது இருக்கிறோம். கடைசி பத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த கடைசி பத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தை இரவை ஹயாத்தாக்குறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, இபாதத்துகளை அந்த இரவில் செய்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்கள் முன் செய்த பாவம் எல்லாம் என்ன செய்யப்படுகிறோம், மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் ஊஃபிர லஹு மா தகத்தம். யார் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே நின்று அல்லாஹ்வை வணங்கி இபாதத் செய்யப்படுகிறாரோ, அவருடைய பாவங்கள் முன்செறி செய்த பாவங்களை எல்லாம் நினைக்கப்படும், மன்னிக்கப்பட்டு விடும் என்ற ஒரு பெரிய உத்தரவாதத்தை அல்லாஹ்வை கொடுக்கிறார். அந்த அந்த ஆசையின் காரணத்தினால்தான் நமக்கு பாவம் மன்னிக்கப்படணும், நம்முடைய வாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும், நாளைக்கு மறுமையில சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும், நரகத்தின் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த பகுதியில் நம்ம வட்டத்தில் இந்த பள்ளியில் இந்த ஐஎஸ்சிடி நகரில் நம்ம மஸ்ஜித் நம்பியா இங்கே தான் இந்த கலை பற்றினுடைய இந்த நாட்களை தயார்த்தாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் நாளாக 21வது இரவாக இந்த இரவு செய்கிறது இருக்கிறது. இது தொடர்ச்சியாக மிக பிரபலமான தாயிகள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வர இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த நிர்வாகம் உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்கள். அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஏதோ இரவிட பிடித்தோம் சொல்வதை கேட்டோம், போனோம், போய் படி தூங்குறோம், நேரம் ஆயிடுச்சு, அதனால பட்ஜெட்டில் நமக்கு வர முடியாமல் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கக்கூடாது. அதனால் நம்ம விவாதத்து செய்யணும், இளவரை விவாதத்து செய்யணும், தொடரும் 2 வழங்கணும். அதோடு கூட பரவான கடமை தவற விட்டு விடக்கூடாது. பள்ளியிலே சேர் வச்சுட்டு என்ன செய்யணும், உடனடியாக பள்ளிவாசத்துக்கு வந்து பள்ளியளிக்கமா சொல்லணும். ஆக நம்ம விவாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்ம நினைச்சுகிறோம், நம்ம முயற்சியிலும் உழைக்கிறோம். அந்த இரவை ஹயாத்தாக்குவது கொள்கையின் மூலமாக ஹயாத்தாக்கலாம், கல்வி கற்பதன் மூலமாக ஹயாத்தாக்கலாம், மார்க்கத்தை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஹயாத்தாக்கலாம், குர்ஆன் ஓதுவதன் மூலமாக ஹயாத்தாக்கலாம், திக்ர்கள் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வதன் மூலமாக அதை ஹயாத்தாக்கலாம். இப்படி மார்க்க சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் ஈடுபடுவதன் மூலமாக இந்த இரவை நம்ம இரவுக்கு உயிரூட்டலாம், இரவை உயிரூட்டமுள்ளதாக பயனுள்ளதாக அதை ஆகிவிடலாம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடும் நிச்சயப்படுகிறது ஒரு தலைப்பு. அந்த
தலைமைகள் 1 மணி நேரம் 10:30லேருந்து 11:30 வரை என்று நேரம் போடப்பட்டிருக்கிறது. நான் கரெக்டாக 10:30 வந்துட்டேன். அங்கே தொழுவிட்டு நேரம் வந்துட்டேங்க. நேரடியாக சாப்பிட கூட இல்லை. ஏன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம நிச்சயிட்டோம். அந்த பங்க்சுவாலிட்டி நம்மள்கிட்ட வேணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அதனால் அன்புக்குரிய தவறுடைய அது கரெக்டாக இன்ஷால்லாம் அந்த டைம் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது 10 நாட்களில் உங்களுக்கு 10 தலைப்புகளை போட்டிருக்கிறார்கள். மார்க் சம்பந்தப்பட்ட எல்லோரும் தெரிய வேண்டிய நம்ம மதரசாக்களில் போய் படிக்க முடியாத விஷயம், நம்ம போய் படிக்க முடியாது. நம்ம ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னாவிலிருந்து பல செய்திகளை அவர்கள் கஷ்டப்பட்டு திரட்டி கொண்டு வந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறார்கள். அயல்மு கிடைக்கிறது கஷ்டப்பட்டு அவங்க திரட்டிட்டு வந்து 1 மணி நேரத்துக்கு சொல்றார்கள். அது பயில் அதுக்காக அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இது ஒரு கல்வி அமர்வு. இது என்னது? கல்வி அமர்வு மட்டுமல்ல, புனிதமான ஒரு அமர்வு, புனிதமான இரவிலே உள்ள ஒரு அமர்வு. இந்த அமர்விலே நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் இறங்கிய நாளன்று நாம் நினைத்து கொண்டு இபாதத்துகளை செய்கின்ற ஒரு அமர்வு. அந்த குர்ஆனை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்மை சூழ மலாயிக்கத்துகள் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்பி செய்கிறான். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான், அவன் மகிழ்ச்சி அடைகிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை புகழ்வதற்காக, என்னை பெருமைப்படுத்துவதற்காக என்றும் புரிந்தும் சுயூதரையும் அவர்கள் செய்துவிட்டு இப்பொழுது என்னை பற்றி நான் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய போதனையான பரிசுத்த குர்ஆனை பற்றி அவர்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய வானவர்கள் மலாயிக்கத்துகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து அவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை நம்பணும். இந்த மாதிரி அமர்வுகளிலே, இந்த மாதிரி அவைகளிலே மலாயிக்கத்துகள் இறங்கி வந்து அந்த அவையிலே இருக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார், துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இந்த அடியார்களுக்கு அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு, அவர்களுக்கு நீ அருள் புரி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சக்கீனத் என்கக்கூடிய அந்த அமைதி அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இந்த இரவு நேரங்களிலே அடியாருக்கு அவன் கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டும். என்னுடைய அடியாருக்கு கேட்பதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டும். அதனால என்னிடத்துல கேளுங்கள், தரப்படும். என்னிடத்துல கேள், உனக்கு என்ன வேணும் என்று இந்த இரவுகள்ல அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ் தஆலா கோரிக்கை வைக்கிறது கூட அல்லாஹ் நம்மள்ட்ட கோரிக்கை வைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? என்னன்னு கேள பாஞ்சு கோரிக்கை அப்படித்தானே அல்லாஹ் கேளு, நடியானை கேள். மரியான் அல்லாஹ்விடத்துல கேட்பதை ரொம்ப ஆசைப்படும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். சாதாரண அப்படித்தானே ஒரு வசதி விடுறவன் தொழில் அது என்னட்ட வந்து கேட்கணும். உன்னை கேட்டா ஆஹா அவன்கிட்ட வந்து கேட்கறாரு. இது இயல்பு, மனிதனுடைய இயல்பாக. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து அவருடைய அருளை வேண்டி பிரார்த்தித்து கேட்பதை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். அதனால இந்த நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற எண்ணத்தில் என்ன செய்யணும்? நம்ம ஈடுபடணும், துஆவுல ஈடுபடணும். அல்லாஹ் கேட்கணும். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு இந்த இரவுல, இந்த முதல் இரவுல, 21வது இரவுல நாமெல்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்காங்க. என்ன தலைப்பும்? அழைப்பு பணியினுடைய அவசியம். தாவா பணியினுடைய அவசியம் எந்த அளவுக்கு அது அவசியமாக இருக்கிறது, மூமின்களுக்கு அந்த தாவா செய்தியினுடைய கடமை என்ன என்பதை பற்றி குர்ஆன் நமக்கு என்ன சொல்கிறது என்பது நாம தான் இந்த இடத்துல தெரிய வேண்டும். அது அவசியம் தெரிந்தாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆன் நமக்கு சொல்லி காண்கிறார். அந்த சமூகத்தை பற்றி உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், அந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது அந்த உம்மத்து எதன் மூலம் சிறப்படைகிறது,
அந்த உம்மத்து தான் உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்து இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத். உம்மத்னா என்ன? உம்மத்னா என்ன? ஷா ஆஷிம் உம்மத்னா என்ன? இவரால் கேட்டு போயிட்டா உம்மத்னா சமூகம். உம்மத்தி முஹம்மதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம். உம்மத்தி நூஹ்னா நூஹ் நபியுடைய சமூகம். உம்மத்தி மூசானா மூசா நபியுடைய சமூகம். அதுதான் உம்மத். உம்மத்தின்னு தெரியாதுல்ல, உம்மத். அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகம் தான் நாம் யாருடைய சமூகம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத். அவங்க தான் நம்ம நபி. அதுக்கு அவருக்கு பின்னால் நபி உண்டா? கிடையாது. நபி ஃபினிஷ் கடைசி நபியா நமக்கு தெரிஞ்சது. இந்த சமூகத்தை பற்றி, இந்த முஹம்மது நபி சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய அந்த சமூகங்களை எல்லாம் விட சிறந்த சமூகம், அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய சமூகம் ஒன்றுமானால் அது முஹம்மது நபி அவர்களுடைய சமூகம் தான். நாம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவர்கள் உள்ள சமூகம், அவர்கள் தான் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினுன பில்லாஹ். இந்த வசனம் தான் அந்த சிறப்புக்குரிய வசனம் என்பதை நமக்கு சொல்லி காமிக்கிறது. என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில்? அல்லாஹ் என்ன சொல்கிறார்? குந்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் எல்லா சமூக உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகங்களிலெல்லாம் நீங்கள் தான் சிறப்பு ஹைரான சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எதனால இந்த சிறப்பு? இந்த சிறப்பு எதனால கிடைக்குது? நம்மளாம் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் டைட்டில் கொடுக்கிறான், அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறான் நமக்கு. நீங்க தான் சிறந்த சமுதாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம். இந்த சிறப்பு எதன் மூலம் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். தஅமுருன பில் மஅரூஃப், ரெண்டு அம்சம், இரண்டு பண்புகள், இரண்டு விஷயங்களை இந்த சமூகம் தெரியுமானால் இந்த சிறந்த சமூகம் என்ற டைட்டிலை பட்டத்தை அவர்கள் தாக்கிக் கொள்வார்கள். இந்த ரெண்டு விஷயமும் அந்த சமூகத்தில் இல்லைன்னா அந்த சிறந்த சமூகமே என்ற பட்டத்துக்கு தகுதி கலந்து விடுகிறார். நல்லா விளையுங்க தம்பி சோழரை. நம்மை படைத்த ரப்பாக்கு சொல்லுகிறான், யாரும் சொல்லவில்லை, அல்லாஹ் படைத்த இறைவன் அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு விஷயங்கள் இருந்தால்தான் நீங்கள் சிறப்புக்குரிய சமூகம் என்பது உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் அந்த சிறப்புக்குரிய சமூகம் என்று சாதாரண சமூகம் சொல்லி போயிட்டு வேண்டியதான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதுதான் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்ல விஷயங்கள் எதெல்லாம் உண்டோ அத்தனை ஏறிட்டே இருக்கணும். எதெல்லாம் நன்மை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் நன்மை என்று நமக்கு அறிவித்திருக்கிறார்களோ, வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ அத்தனை நன்மை. அதுக்கு மஅரூஃப் என்று சொல்லணும். தஅமுருன பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை மக்களை ஏறிட்டே இருக்கணும். ஏவுதல்னா தாவா பண்ணணும், மக்களை இருக்கிறதுனால தாவா. ஏவுதல்னா தாவா சொல்றது, அந்த நல்ல மக்களை அழைக்கிறது. நம்மளும் நல்ல செய்யணும், அந்த நல்ல மக்களுக்கும் வெளியே சொல்லி அழைக்கணும். இரண்டாவது தன்ஹவுன அனில் முன்கர், தீய காரியங்களை விட்டு வெறுக்கத்தக்க தடை செய்யப்பட்ட மார்க்கம் அனுமதிக்காத அந்த காரியங்களை விட்டு மக்களை தடுத்துட்டே இருக்கணும். மக்களை தடுக்கணும். எதெல்லாம் தீமையோ அந்த தீமையை விட்டு மக்களை தடுக்கணும். அப்படிப்பட்ட உன்னதமான சமூகம் இந்த சமூகம். தீமையில தீமையா அது செய்யவே செய்யாது, தீமையில தலையிடாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சமூகம் தான் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்த சமூகத்தை பற்றி இந்த சமூகம் தீவிரவாதி சமூகம், அநியாயத்தை செய்யக்கூடிய சமூகம், அக்கிரமம் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அப்பாவி மக்கள் எல்லாம் இன்னைக்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த எந்த மார்க்கம் அமைதி மார்க்கம், சமாதானத்துடைய மார்க்கம், நன்மையை ஏவ கொண்டுகின்ற மார்க்கம், தீமையை தடுக்க சொல்லுகின்ற மார்க்கம் என்று அதன் மூலம் சிறப்பிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சமூகம் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது வன்முறை முத்திரை குத்தப்பட்டு இன்றைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம் மீது அந்த தீமையை தடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் ஆயத்து தாவா மூலமாகத்தான் நன்மை ஏவ முடியும், தாவா மூலமாகத்தான் நன்மையை தடுக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்துல அதாவது மக்களை அழைக்கக்கூடியதுன்னா எதன் பக்கம் அழைக்கணும், எதன் பக்கம் அழைக்கணும்? மக்களை அழைக்கணும், தாவா செய்யணும். எதன் பக்கம் மக்களை அழைக்கணும்? அல்லாஹ் பக்கம் அழைக்கணும். யார் பக்கம் அழைக்கணும்? அல்லாஹ் பக்கம் அழைக்கணும். காரணம் என்ன? இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள்ல பெருவாரியான மக்கள் அல்லாஹ்வை யாரும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை தெரியாமல் கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படைத்தவன் யார் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை அல்லாஹ் பக்கம் அழைப்பதுதான் அழைப்பு பணி. தாவா பணி என்பது அல்லாஹ் பக்கம் அழைப்பது மட்டும்தான். அவன் அல்லாஹ் பக்கம் அழைப்பதுதான் எல்லா பேச்சுகளிலையும் எல்லா தாவாக்களிலும் சிறந்த உன்னதமான ஒரு பணி. அல்லாஹ் பக்கம் அழைப்பதுதான். மற்ற ஆட்சி பக்கம் அழைப்பது, மற்ற பக்கம் அழைப்பது, அந்த அரசாங்க பக்கம் அழைப்பது, பதவி பக்கம் அழைப்பது, இது எல்லாமே இதெல்லாம் ரெண்டாம். இதற்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவன் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன். அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவன் தான் அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரியவன். அவனைத்தான் அல்லாஹ் தஆலா மதிப்பான், அவனைத்தான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை அவன் கொடுப்பான். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான். யார் சிறந்தவன்? சிறந்த அழைப்பாளன் யார்? சிறந்த நிறைய அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், மீடியாக்களை திறந்தாலே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அவன் அழைக்கிறான். பேச்சுகளும் அவனுடைய சித்தாந்தத்தின் பக்கம், அவருடைய கொள்கையின் பக்கம், அவருடைய கட்சியின் பக்கம், அவருடைய கழகத்தின் பக்கம், அவருடைய வியாபாரத்தின் பக்கம், அவருடைய அமைப்பை, இப்படி எல்லாம் அழைப்பு நடந்துதான் இருக்கிறது. நிறைய அழைப்பு நிறைய இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழைப்பாகுமா, தாவாகுமா? அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிப்பானா? அதெல்லாம் சிறந்ததா? சிறந்த அழைப்பா? இல்லை. அல்லாஹ் பக்கம் அழைக்கின்ற அழைப்பு தான் சிறந்தது. அந்த அழைப்பு அழைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதிப்பளிப்பான். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். வமன் அஹ்ஸன் கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் وقال إنني من المسلمين. நன்றாக கவனிக்க அன்பு சோழர்களே, இது அல்லாஹ்வான்னு சொல்றான், வேற யாரும் சொல்லல. எந்த கட்சிக்காரன் சொல்லல, எந்த அரசியல்வாதியும் சொல்லல. நம்ம எந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்பதற்காக நம்ம இன்னைக்கு விழித்திருந்து அல்லாஹ் பற்றி பேசிட்டு இருக்கிறோமோ அந்த ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதான் என்ன சொல்கிறான்? வமன் அஹ்ஸன் கௌலன், பேச்சால் சிறந்த பேச்சு பேசக்கூடிய யார், சிறந்த அழைப்பாளன் யார்? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கிறாரே, அல்லாஹ் பக்கம் வா, அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுட, அல்லாஹ் இதை கருத்திருக்கிறார் விலை கொள், அல்லாஹ்வை நினைத்து பாரு, அல்லாஹ்வை நேசி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் வா என்று அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் பக்கம் அழைச்சிட்டே இருக்கிறோம். இப்படி அல்லாஹ் பக்கம், படைத்தவன் பக்கம் மக்களை அழைப்பவனை விட சிறந்த அழைப்பாளன் பேசக்கூடியவன் உலகத்தில் யாரும் கிடையாது. நல்ல விளையாடு. அல்லாஹ் எவனாவது அழைக்கிறான், கூட்டம் போடுறான், கட்சி போடுறான், பேசுறானா, அவன் எதன் பக்கம் அழைக்கிறான் பாருங்க. அவன் எதன் பக்கம் அழைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் பக்கம் அழைக்கிறானா, அல்ல இந்த துனியாவின் பக்கம் அழைக்கிறானா, இந்த துனியா ஆசையை பக்கம் அழைக்கிறானா, துனியாவில் அதிகாரத்தை பிடிக்கிற அழைக்கிறானா, ஆட்சியை பிடிக்கிற அழைக்கிறானா, நல்ல பாருங்க. எவன் அல்லாஹ் பக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அழைப்பு கொடுக்கிறானோ அவன் சிறந்தவன் என்று தீர்மானிக்கிறான்.
இன்னைக்கு அப்படி அல்லாஹ் பக்கம் மட்டுமே மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளனை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை. மக்களை அழைப்பார், நாம் செய்த செய்வார். நான் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன், வேற எவனுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நிலையில அல்லாஹ் பக்கம் மக்களை அழைப்பு கொடுக்கிறானே, இவன் தான் சிறந்த அழைப்பாளர். அப்போ தாவா பணி, தாவா என்றால் அழைப்பு பணி, மக்கள் அழைக்கிறது, பிரச்சாரம் செய்து அழைக்கிறது. எதன் பக்கம் அழைக்கணும்? அல்லாஹ் பக்கம் அழைக்கணும். வேற யார் பக்கம் அழைக்கலாமா? தன்னை வணங்கும்படி அழைக்கலாமா? தன் கட்சி கழகத்தின் பக்கம் அழைக்கலாமா? இறைக்கக்கூடாது. அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற இந்த உண்மையை மக்களுக்கு உணர்த்தி அந்த தாவா பண்ணக்கூடிய அந்த பணிதான், அந்த பணியை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம். மனிதன் படைக்கப்பட்டவருடைய நோக்கம் எதற்குன்னா அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப அதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் உலகத்தில் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய எதிரில் இருக்கிறாங்க. தாவாவுடைய அவசியத்தை தெரியலா இருந்தா இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஒரு நம்ம இந்தியாவை எடுத்துக்கிடுவோம். இந்த இந்தியாவில் அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? உலகத்தில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை கோடி மக்கள்லாம் தெரியுமா? இந்தியாவில் மொத்த மக்கள் தொகை எத்தனை கோடி? சின்ன பிள்ளைங்க படிக்கணும், ஸ்கூலில் சொல்லி தெரியலையா? கோடி 140 கோடி சொல்றாங்க. என்ன சொல்ல? 140 கோடி மக்கள். இந்த 140 கோடியில அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய எத்தனை கோடி? அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய எத்தனை கோடி? ரொம்ப கம்மி. முஸ்லீம்கள் எத்தனை கோடி? இந்த 140 முஸ்லீம்கள் எவ்வளோ? 25 கோடி, 20 கோடி, 25 கோடி சொல்றாங்க. அதானே இல்லையா? 25 கோடி சொல்றோம். அந்த 25 கோடியும் அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்களா? அந்த 25 கோடி முஸ்லீம்களும் அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய யாரையும் வணங்குவாங்க? அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்களே நினைக்கிறாங்க, வணங்கிடுவாங்க. அல்லாஹ் வணங்கிடுவாங்க. அவங்க யாரும் பெருசாக மதிக்கிறாங்களோ அவங்களே மதிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் மட்டும் பியூரா வணங்கக்கூடிய மக்கள் எவ்வளவுதான்? ரொம்ப ரொம்ப குறை, ரொம்ப ரொம்ப குறை. அல்லாஹ் அல்லாதவங்க தான் நீங்க வணங்குறான். கண்டதையெல்லாம் வணங்குறான், கல்லை வணங்குறான், மண்ணை வணங்குறான், மரத்தை வணங்குறான், சிலையை வணங்குறான், சாமியை வணங்குறான், சமாதியை வணங்குறான், அது இல்லையா? மனிதரையே வணங்குறான். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாட்டை வணங்குறான், லிங்கத்தை வணங்குறான், எல்லாத்தையும் வணங்குறான். எல்லாம் கடவுள். நீ வணங்கிட்டு இருக்கியா? கவலைப்படுங்க அன்பு சோழர்களே, கவலைப்படுங்க. இப்படி மனிதன் யாரை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்கள் யாரை வணங்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா மனிதன் படைக்கப்பட்ட லட்சியமே அதுதானே. அதை புரிய வைக்கிறது தான் தாவா. மனிதன் படைக்கப்பட்ட லட்சியத்தை மனித சமூகம் இன்றைக்கு மறந்து வாழ்கிறார்கள் பெருவாரியான மக்கள். அதனால தான் கண்மூடித்தனமான ஒரு போக்கில் நீ போயிட்டு இருக்காங்க. கண்டதெல்லாம் வழங்கிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தெரியுமா? அன்னைக்கு சொல்லியிருந்தேன், சொன்னேன்ல உங்களுக்கு. இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கிற மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை பற்றி குர்ஆன் சொல்கிறது. எதற்காக வேண்டி மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் வசனத்துல. நீங்க எல்லாம் மனசுல படிக்கிறீங்க, இது அடிப்படை, இதைத்தான் தெரியணும். இதைத்தான் கலிமத்து தௌஹீத் அதை நிலைநாட்டுறதுதான் தாவா. கலிமத்து தௌஹீதை நிலைநாட்டாமல் வேற என்ன செய்தாலும் அவ்வளவு குப்பை, பைசா பிரயோஜனப்படாது. இந்த தௌஹீத் கலிமாவை மக்களுக்கு இல்லாது. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை முதல்ல புரியணும். நம்மளே புரியாம இருக்கிறோமே முஸ்லீம்களே. நம்ம எப்படி மற்ற மக்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டிய வரும். எல்லா ஜாதிக்காரன்
கண்டதையெல்லாம் கடவுள் சொல்லி வணங்கிட்டு இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும். நீ எதுக்கு வேண்டி படைக்கப்பட்டா? நீ எதுக்கு வேண்டி படைக்கப்பட்ட? முதல்ல நம்மளா கேட்கணும். நான் எதுக்கு வேண்டி படைக்கப்பட்டேன்? நான் அல்லாஹ் என்னை ஏன் படைத்தான்? அல்லாஹ் என்னை ஏன் படைச்சு வச்சிருக்கான்? திங்கிறதுக்கா, குடிக்கிறதுக்கா, தூங்குறதுக்கா, விளையாடுறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? ஏய், மனிதன் ஏன் என்னை ஏன் அல்லாஹ் படைச்சான்? அல்லாஹ் மாட்டை ஏன் படைச்சான்? அவன் அல்லாஹ் மாட்டை ஏன் படைச்சான்? பால் தருதுல, பால் தருது, அது ஜாபம் செய்யலாம், அப்படிதானே இல்லையா? மாடு தருது, அது முழுக்க முழுக்க மனிதனுக்கு பயன்படும். பால் தருது, சாணி தருது, சாணி தருது இல்லையா? சாணி உரத்துக்கு பயன்படுத்துகிறோம். அது மூத்திரம் தருது, சிலவங்க மூத்திரத்தை குடிக்கிறாங்க, அப்படிதானே? மாட்டு மூத்திரத்தை மருந்தாங்க குடிக்கிறான், செய்யப்பட மாடுங்கிறதுல ஒரு பொருள் கூட வேலை கிடையாது. மாட்டில் மாடு எடுத்துக்க, அதே மாதிரி தான் எழுதலாம். மாட்டில் ஒரு பொருள் கூட வேலை கிடையாது. அது உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் தான், செத்தாலும் பிரயோஜனம். அதான மாடு ஏன் படைக்கப்பட்டது? மாடு எதற்காக படைக்கப்பட்டது? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க தாவா பண்ண முடியும். தாவாவுடைய முக்கியத்துவம் நீங்க தெரியாதுதா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் மக்களுக்கு போய் தாவா சொல்லணும். இதெல்லாம் மாடு எதற்காக படைக்கப்பட்டது? சொன்னா மாடு எதற்காக படைக்கப்பட்டது? மனிதனுக்காக படைக்கப்பட்டது. மனிதன் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டதா? மாடு எதற்காக படைக்கப்பட்டது? மனிதன் அனுபவிக்கிறது எல்லாத்தையும். ஆடு எதற்காக படைக்கப்பட்டது? மனிதன் அனுபவிப்பதற்காக. கோழி எதற்காக படைக்கப்பட்டது? மனிதன் அனுபவிக்கிறான். கோழி முட்டை பொழுது கையெழுக்கிறான். எல்லாம் மனிதன் அனுபவிக்காத ஒரு பொருளை பார்ப்போம் உலகத்தில். மனிதன் அனுபவிக்காத ஒரு பொருள் எல்லாம் படைச்சிருக்காங்க பார்ப்போம். இல்லை, பயனில்லாத எந்த பொருளையும் எல்லாம் படைக்கவில்லை. அல்லாஹ் தாலா எல்லா பொருளையும் உலகத்தில் சூரியனிலிருந்து பிரம்மாண்டமான அந்த சூரியனிலிருந்து சாதாரண ஒரு பொருட்பூண்டு வர எல்லாவற்றையும் அல்லா யார்கிட்ட படைச்சிருக்கான்? மனிதனுக்கு தேவை. மனிதனுடைய தேவையை கருதி அல்லாஹ் தாலா படைச்சிருக்கிறான். அது கணக்கில் அடக்காம இருக்குது. அல்லாஹ் படைத்த பொருட்கள் எல்லாம் சாதாரண கீரை வகைகளை இருக்கு, தாவர வகைகள் கீரை இருக்கிற ஆயிரக்கணக்கான கீரை இருக்கு. அல்லாஹ் படைச்சிருக்கான். நம்ம கண்டுபிடிச்சது கம்மி இன்னும் எத்தனை இருக்கிறது அது உலகத்துல. அப்ப இது அவ்வளவு அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு படைச்சிருக்கான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வஹலகலகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையுமே மனிதர்களாகிய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். உங்களுக்காக வேண்டிய நான் படைத்திருக்கிறேன். மனிதனை ஏன் படைத்தான்? அல்லாஹ்வுக்காக படைத்தான். உலகம் பூரா மனிதனுக்காக. மனிதன் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வை புரிய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக. அதை பற்றி ஒரு வசனம் சொல்லுங்க பார்ப்போம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். அப்துல் லத்தீப் சாஹிப் எல்லா வகையிலும் எப்பவுமே ஃப்ரெண்டாக இருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாம். ஏன்னா எல்லா கிளாஸ்லையும் அட்டன் பண்ணுறதுனால அவருக்கு நல்ல பாடம் இருக்கிறார். எல்லா கிளாஸ்லையும் அந்த லத்தீப் சாஹிப் கரெக்டாக சொல்லுவார். எல்லா பரிசுகள் நிறைய வாங்குவார் வழி. அதனால நீங்கள் எல்லாரும் தெரியணும் இந்த வசனம். மாணவர்களே, தாய்மார்களே, இந்த வசனத்தை திரும்ப நீங்க நல்ல உருக்கு போட்டு நல்ல பலமாகிடுங்க. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இதை தெரியாம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் என்பதை தெரியாம நம்ம முஸ்லீமா இருப்பதெல்லாம் அர்த்தம் இல்லை. அதான அல்லாஹ் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். சின்ன வசனம். மனிதன் படைக்கப்பட்ட லட்சியத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் எழுதுகிறான், நான் மனிதனையும் ஜின்னையும், மனிதனையும் மனிதனையும் ஜின்னையும் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை நான் மனிதனை வணங்குகிறேன். நீ என்ன வணங்குறியா அல்ல வேற யாரையும் வணங்குறியா என்று சோதிப்பதற்குத்தான் உன்னை நான் படைத்திருக்கேன். சோதனைக்கலாம், அவ்வளவுதான். வேறு எதற்காக உலகம் கிடையாது. நல்ல வழிகள். அப்ப இந்த உண்மையை அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உண்மையை மனித சமூகம் புரிந்திருக்கிறா? இல்ல. முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டவர்களை பலர் புரியாமல் இருக்கிறார்கள். அப்படி மற்ற ஜாதிக்காரன் புரிஞ்சிருப்பா? சில இந்த மண்ணையும் ஜாதியும் செய்தாலையும் வணங்கிட்டு இருக்காங்க. அவன் எப்படி புரியுவா? நம்ம சொன்னா தானே புரிய முடியும். நல்ல விளையுங்க அன்பு சோதர்களே, தாய்மார்களே. நம்மளாம் ஒரு காலத்துல
ஒரு காலத்தில் நம்ம முஸ்லீமா இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் என்ன, நமக்கு இந்த தாவா வருவதற்கு முன்னால இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும் சொல்லி பிரச்சாரம் பண்றவன், இப்படிப்பட்ட பிரச்சாரம் தலை தூக்குவதற்கு முன்னால ஏறக்குறைய ஒரு 50 வச்சிருந்தாங்க. ஒரு 50 வச்சிருந்தாங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? தெரியாம தானே இருந்தீங்க. ஒன்றும் தெரியாது, கை ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. 50 வச்சிருந்தால அல்லாஹ் தான் வணங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இது சிறுக்கு, இது தௌஹீது, இது கூடாது என்பதெல்லாம் நமக்கு தெரியல. தெரியாம தான் இருந்தோம். அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, நீங்கெல்லாம் வயசுல குறைஞ்சவங்க இருக்கிறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் தெரியல. மூத்தவர்கள் பழைய ஆட்களுக்கு தெரியும். அப்ப நமக்கு அன்னைக்கு நமக்கு உணர்த்தப்பட்டது எப்படி உணர்த்தப்பட்டது? தாவாவின் மூலமாக இடைவிடாது அந்த தாவாவை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். அப்ப அல்லாஹ் யாரும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் கூட அவுலியாவுக்கு வணங்கக்கூடாது, அல்லாஹ் கூட சமாதி வணங்கக்கூடாது, அல்லாஹ்க்கு நேர்ச்சி சமாதிக்கு நேர்ச்சி எல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலி கொடுக்கிற மாதிரி மற்ற யாருக்கு பலி கொடுக்காம போடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்யற மாதிரி, அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹ்வுக்கு மரியாதை செய்யற மாதிரி வேற மண்ணுக்கும் கல்லுக்கும் சமாதிக்கு மரியாதை செய்யலாமா? செய்யக்கூடாது. அது ஷிர்க்கு, அது இணை வைத்தல், அது மாபெரும் பாவம், மாபெரும் அடி. இப்படி நாம் பிரச்சாரம் பண்ண போதுதான் நாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாங்களாம் அம்மா வயிற்றுல வந்த உடனேயே தௌஹீத் ஒன்று தெரிஞ்சுட்டு வரல. நமக்கு சொல்லித் தரப்பட்டது, திரும்ப சொல்லப்பட்டது, இணை ஊட்டப்பட்டது. குர்ஆன் வசனங்களை எடுத்து நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற நபிமார்களும் லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லாம் என்ன தாவாவை செய்தார்களோ அதுதான் நம்ம செய்யணும். அது பற்றி வாழ்கிறதெல்லாம் நமக்கு சொன்னதுனால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சதுனால தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஆகா சரிதான், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்காங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்ப இது எதன் மூலமா நமக்கு கிடைச்சது? தாவா மூலமா கிடைச்சது, பிரச்சாரத்தின் மூலமா கிடைச்சது. அதை நமக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய யாரும் இல்லாம இருந்தா இது கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. குற்றவாளி அவங்க சொல்லாம இருந்தா அவங்க குற்றவாளி ஆயிருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டியது கடவுளை நுழைச்சதாக. எப்படி நபிமார்கள் இதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. இந்த தாவாவை இந்த உண்மையை மக்களுக்கு சொல்வதற்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, நபிமார்கள் பாடுபட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ல முதல் தூதராக இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல வணங்குங்க. நம்ம என்ன சொல்லக்கூடிய மனிதன் படைக்கப்பட்ட லட்சியத்தை அவனுக்கு உணர்த்த வேண்டும், அதை சரியாக அவன் புரிய வேண்டும், அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த தாவாவை செய்வதற்காகத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடைவிடாது பாடுபட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிக வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தார். 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 1050 வருடம் குறைபட்டு அல்லாஹ் சொல்கிறான். 1050 வருடம் இப்படியே அல்லாஹ் சொல்கிறான். அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. அல்ஃப சனா 1000 வருடம் 50 குறைவு என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் வசனம் சொல்கிறது. 950 சொல்லலாம், அப்படி சொல்லாம அல்லாஹ் 1000 என்று சொல்லி 50 குறைக்கிறான். ஏன்னா 1000 அது ஃபிளாஷ் ஆகும். 950 வருடங்கள் ஒரு நபி இடைவிடாது மக்களிடத்தில் பிரச்சாரத்தை செய்கிற ஒரே சிம்பிள் அஜெண்டா, அல்லாஹ் யா கௌம் அபுதுல்லாஹ் வலக்கும் இலாஹி கைரு. அல்லாஹ் அக்பர். நல்ல யோசிச்சு பாருங்க. 950 வருடம் நமக்கெல்லாம் இங்க என்ன வயசு, நம்ம உம்மத்துக்கு வயசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துடைய அதிகபட்சமாக வாழக்கூடியவர்கள் 60க்கும் 70க்கும் இடையில தான். அதை தாண்டியாச்சுன்னா அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய கிஃப்ட் அவ்வளவுதான். 60க்கு இடையில தான் அதிகமான மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 950 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா என்ன, நம்ம இந்த வயசுல தாவா பண்றது கஷ்டப்படுறோம். ஐயோ பாலமாயிட்டே கஷ்டமா இருக்கே சொல்றோம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நபி நூறு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டார். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை படித்து பாருங்கள். எவ்வளவு துன்பங்கள் பட்டார்கள், எவ்வளவு கொடுமைகள் பட்டார்கள். தாவா பண்ணிட்டே இருந்தாங்க. தன் மகன் கூட ஏற்றுக்கல. 950 வருஷம் தாவா பண்ணி கூட தன்னுடைய மகன்
அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த பாக்கியத்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, பாக்கியம் கலந்து விட்டார். அதனால் சும்மா இருந்தார்களா? சும்மா இருந்தார்களா? தாவா செய்யாம சொன்னார்கள். இறுதி மூச்சு வரை அவன் சாக போகக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் சொல்லி சொல்லி பார்த்தார்கள். அல்லாஹ் என்ன இப்படிதான் சொல்றாங்க, தாவா எப்படிலாம் பண்றாங்க, தாவா எப்படிலாம் பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரப்பி நீ தௌத் கோபி லைலம் வ நஹாரா வ அன்னி ஆயிரத்திலும் அஸ்ரத்திலும் இஸ்ராரா சொல்றாங்க. இப்படி நான் தாவா பண்ணேன், இரவு பார்க்காம பகல் பார்க்காம, ரகசியமாகவும் பரகசியமாகவும் தனியாகவும் கூட்டாகவும் எப்படிலாமோ நான் மக்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன். அவங்க சொல்றாங்க தாவாவை எப்படிலாம் சொல்லணுமோ அப்படிலாம் நினைச்சேன். நம்ம அப்படிலாம் செய்திருக்கோமா? தாய்மார்களே, சகோதரர்களை, என்னைக்காவது இந்த நூலைக்கெல்லாம் செய்து தாவா மாதிரி என்னைக்காவது மற்றவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோமா? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு தாவா பண்ணியிருக்கோமா? இது எவ்வளவு பெரிய பாவம். அது நம்ம இந்த நேரத்தில் கலந்துக்கிட்டு யாரும் வந்துட்டு அப்படி கேட்டுட்டு போனவன சொர்க்க போயெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, இது மசூலியா. தாவா என்பது மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை நம்ம சரிவர நிறைவேற்றாவிட்டால் நாளைக்கு அல்லாஹ் நம்மளை விட்டு விசாரிப்பான். இன்னைக்கு உலகம் முழுக்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள். உலகாதாய சிந்தனையிலே மூழ்கி கிடக்கிறார்கள். அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் தாவா, அதுதான் தாவா. இங்க தாவா சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை குப்பாவை வந்து வேலையில வந்து குப்பா கொடுத்து 20 நிமிஷம் குப்பா கொடுத்து போனோம். தாவா பண்ணி இல்லை. இன்னைக்கு இந்த பள்ளியில வந்து எழுந்து இரவு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆளை கொண்டு வந்து பேசிட்டு 1 மணி நேரம் பேச வச்சுட்டு அதை பற்றி கேட்டு போன மட்டும் தாவா இல்லை. இறங்கி வேலை செய்யணும். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அல்லாமல் வணங்குகின்ற அத்தனையும் என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். இந்த பணியைத்தான் நபிமார்கள் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாவா, அவர்கள் செய்த தாவா இதுதான். நல்ல விளையுங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். அல்லாஹ் வணங்குறா, அல்லாஹ் வணங்கி, சிலை வணங்காத, சிலை வணங்கா. தன் தவறை பார்க்கிறார்கள். சிலையை வைத்து உருவம் செய்து வைத்து அதை விட்டுவிட்டு அதை கடவுளுக்கு நினைத்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. சும்மா இருந்தார்களா? தந்தைக்கு தாவா செய்தார்கள். அல்லாஹ் மட்டும் வணங்குவை. وإذ قال إبراهيم لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين. தாவா, இதான் தாவா. இளைஞராக இப்ராஹிம் தந்தை ஆதரே, பாப்பாவே, நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீர்கள். இந்த சிலைகளையா நீங்கள் கடவுளாக நினைக்கிறீர்கள்? அதற்கு என்ன சக்தி இருக்கிறது? அதற்கு காது இருக்கிறதா கேட்பதற்கு, கண் இருக்கிறதா பார்ப்பதற்கு, கை இருக்கிறதா பிடிப்பதற்கு, காது இருக்கிறதா நடப்பதற்கு? இந்த சிலை வணங்குகிறீர்கள், இது அநியாயம் அல்லவா? கிடைத்தவனை மறந்து விட்டு இதெல்லாம் வணங்கலாமா என்று தாவா பண்ணார்கள். தன் பாப்பாவுக்கு தாவா பண்ணார்கள். பாப்பா ஏற்கின்றதா? இல்லை, ஏற்கவில்லை. எச்சரித்தார். இப்ராஹிமே, இந்த தாவா பணியை நீ விடாமல் இருந்தால் உன்னை கல்லெறிந்து கொள்வேன் என்று சொன்னார். மகனே, நெருப்பு கூட்டத்தை தூக்கி போட்டார். நீண்ட வரலாறு அது சொல்லிட்டு, அதை தனி வரலாறு. அப்ப தாவாவுடைய முக்கியத்துவத்தை இந்த இதன் மூலமாக நம்ம உணரணும். அவங்கள என்ன சும்மா வேலை சொல்லி இல்லாம சொல்லி போனாங்களா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900 வருஷம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம், கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க இதெல்லாம் என்ன வேலை சொல்லி இல்லாமையா? அல்லாஹ் பக்கமா அல்லாஹ் பக்கமா அல்லாஹ் பக்கமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. அப்ப அது நமக்கு கிடையாதா? அந்த பணி நமக்கு கிடையாதா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதுக்காக எனக்கு வீர சூழ்நிலை அவரால் வாசல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாருங்க, அதுதானா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதை பின்பற்றணும், தாடி வைக்கணும், தொப்பி போடணும். அது அப்படிதான். அதான் சொன்னது. இந்த தாவா பணி மட்டும் அது கிடையாது. இது என்ன முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் தாவா செய்த விஷயத்துல முன்மாதிரி இல்லையா? இந்த தாவாக்காக வேண்டி அடிவாங்கார், கல்லால் அடித்தார்கள், தாய்களிலிருந்து விரட்டினார்கள், ரத்தம்
சிந்த சிந்த ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் நினைத்த பாருங்க, இல்லை இதுதான் நியதி, தாவா பண்ணி ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். களத்திலே போட்டு கை போட்டு முறுக்கி அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கலைஞி விரட்டி அடித்தார்கள் உரையிலே. இதெல்லாம் எதுக்காக? காட்சி சம்பாதிக்கிறது பண்ணியா, ஆட்சியை பிடிப்பதற்காகயா, ஆட்சி வேண்டும் என்று கேட்டதற்காகயா? அன்னை பார்க்கிறேன், ஆட்சியை பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், இதான் நடக்குது உலக போறா இல்லை. அல்லாஹ்வுடைய புகழ் போகணும் என்று நீ பாடி இறங்கி அந்த நபியை கடந்து வைத்து நிச்சயம் கிடைக்கும். அதுதான் தாவா. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த தாவா பணி, இந்த இதை நிறைவேற்ற வேண்டுவதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். எல்லா நபிமார்களுக்கு இந்த தாவாவை தவிர வேற வேலையே கிடையாது. லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல 25 நபிமார்களை பற்றி சொல்ற வரலாறுகளை சொல்றான். அந்த வரலாறுகளை படித்து பாருங்க. எந்த நபியாவது ஏன் வியாபாரம் செய்யவா, அல்லது நீ அரசியல் நடத்தவா, அல்லது நீ உலகத்தை பிடிக்கவா, அல்லது விவசாயம் செய்யவா, இப்படி இதுதான் லட்சியம், அதுதான் அல்லாஹ் எனக்கு அனுப்பி வைத்தான் நீ தான் நபியா சொல்ல பார்க்கணும். இல்லை, சொல்லவே உலகது பாய்ஸ்னா பீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அப்துல்லாஹ் வஜ்தனிபு தாவூத். உலகது பாய்ஸ்னா பீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அந்த தூதர் என்ன சொன்னார்? அப்துல்லாஹ், அல்லாஹ் மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாஹ் வணங்கப்படுகின்ற அத்தனை விட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இதுதான் தாவா. இதுதான் செயல்கள் எல்லாம் சிறந்தது. இதுதான் புனித பணி. இதை தவிர புனித பணி வேற எதுவும் கிடையாது. தாவா பணி. இந்த தாவா செய்யக்கூடியவர்களால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவன் சொர்க்கத்தில் அப்படி பதக்குவான். அந்த பாதை அவன் சொல்லக்கூடிய பாதை ஒரு அடி எடுத்து போனா அவனுக்கு ஒரு பாவம் அழியப்படுது, ஒரு நன்மை என்ன செய்யறது? உயர்த்தப்படுகிறது. தாவாவுடைய பாதையை போகும்போதெல்லாம் அல்லாஹ் மக்களை அழைக்கும் காலமெல்லாம் அவன் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கிறான். அருள் அவனுக்கு இறந்துட்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பணிதான் என்னது? தாவா பணி. மூமின் மீது கடமை. வல் மூமினூன வல் மூமினாத் பாதுஹும் அவுலியாஉல்லாஹ் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் சிலருக்கு உத்த நண்பர்களாக இருக்கிறார்கள், தோழர்களாக இருக்கிறார்கள். எந்த விஷயத்தில்? திம்பதிலையா, உண்பதிலையா, அரட்டை அடிப்பதிலையா, தண்ணி அடிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறது இல்லையா, அல்லது இதான் நண்பராக இருக்கா? இன்னைக்கு எதெல்லாம் அநியாயத்தை சீரழியை செய்வதற்கு ஒரு நண்பனாக இருக்கா? டிவி பார்ப்பது இல்லையா, செல்லை போட்டு படம் பார்ப்பது இல்லையா, இல்லை யூடியூப்பு அதெல்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்து இதை பார்த்து கூடிட்டு பார்க்க மாட்டோம். எல்லாரும் இதுதான் உத்த நண்பர்கள். நீ நண்பர்கள் பார்த்தா எல்லாம் கூடிட்டு எல்லாம் சூழ்ந்துட்டு பார்ப்பான், அவன் பார்ப்பான், என் பார்ப்பா பார்த்து தான் நடக்குது. அதே கஞ்சா அடிப்பது இல்லையா, போதை பொருளை பழகுறது கொடுக்குறான், பழக்கிறாமா இப்படி இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இல்லை, அவர்களெல்லாம் வழிகட்டு இருக்கிறார் ஷைத்தானுடைய தோழர்கள். உண்மையான தோழர்கள் யாபலும் நம்ம மாறும் என்னார்கள், நன்மை ஏறி தீமையை தடுக்கிறார்கள். அவர்கள் தான் மூமின் சிலருக்கு உத்த நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்காங்க. ஆக அன்புக்குரிய தோழர்களை, இந்த தாவா சிறந்த ஒரு பணி. அதனுடைய அவசியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குது. இது ஒரு புறம். நிறைய தாவா பண்ண வேண்டியிருக்குது. முதல்ல செய்ய வேண்டியது என்னது? அல்லாஹ் பக்கம் அழைக்கும். அல்லாஹ்வை புரிய வைக்காம தீமையை ஒழிப்போம், அதை செய்வோம், நல்ல காரியங்களை செய்வோம், தான தர்மம் செய்வோம், சமூக தர்மத்தை தானம் செய்வோம், அல்லது இதெல்லாம் பைசா பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் பற்றி வழங்காம என்ன தர்மம் செய்தாலும், என்ன நல்ல காரியம் செய்தாலும், என்ன ரத்த தானம் செய்தாலும் அதை அல்லாஹ் தலை ஏற்றுக்கிட மாட்டான். காரணம்